ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மேம். ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி கொண்டக்கடலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு கப்பளவு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணி அது முங்குற அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 4 மணி நேரம் கழித்து வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், 3 பல்லு பூண்டு, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், இது கூடவே கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி சால்ட்டு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஆனியன் மட்டும் கொஞ்சமாக நறுக்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கையிலேயே இந்த வடை மாவு உருண்டை போட்டு வடை மாதிரி தட்டி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்ம கருப்பு கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குட்டீஸோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்மித்திக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ரொம்ப ஹாப்பி இவங்களை இந்த சுண்டல் சாப்பிட வச்சதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாய்.